தமிழகத்துல எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் சீரும் சிறப்புமாக பெரும் புகழோடையும் தன்னோட பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் செய்யக்கூடிய அந்த ஒரு தவறான செயல் அப்படிங்கிறது, ஒட்டுமொத்த பொதுமக்களுக்குமே காவல்துறைய பார்த்தா ஒரு அச்சத்த உருவாக்குற விதமா தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வேலைய ஒருத்தர் செஞ்சிருக்காரு. வேற யாரும் கிடையாது. நம்ம தென்காசியில இருக்கக்கூடிய ஆலங்குளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கல் இறக்கியக்கூடிய பனைமரத்துல ஏறி கல் இறக்கியக்கூடிய ஒரு சாதாரண ஒரு இளைஞர, இசக்கி ராஜான்னு சொல்லக்கூடிய ஒரு காவல் ஆய்வாளர் வந்து பார்த்தீங்கன்னா, முட்டிக்கால்ல சுட்டு புடிச்சிருக்கிறாரு. 4 ரவுண்ட் சுட்டுருக்கிறாரு. அப்படி ஒரு அந்த அளவுக்கு என்ன தவறு செஞ்சாரு? கல் இறக்குனது சட்டப்படி குற்றமாவே இருக்கட்டும். நீங்க பிடிக்க போறீங்க சரி. அவரு உங்கள விட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்றாரு. அப்ப பதிலுக்கு வந்து அவரு உங்கள கட்டையால தாக்குனாரு. தற்காப்புக்கோசரம் நீங்க சுட்டதா சொல்றீங்க. உண்மையில வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே எந்த ஆதாரமும் கிடையாது. நீங்க சுட்டு புடிச்சீங்க அப்படிங்கிறது நெஜம். இப்ப வந்து எத்தனையோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொலை செய்தவர்கள தொரத்திட்டு போறீங்க. எல்லாருமே உங்கள தாக்க முற்படுறாங்களா? எல்லாரையுமே நீங்க சுட்டு பிடிக்கிறீங்களா? கிடையாது. எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா, பாலியல் சீண்டல்கள் ஏற்படுகிறது. இப்ப எவ்வளவோ தொந்தரவுகள் அப்படிங்கிறது கஞ்சா பிடிக்கக்கூடிய நபர்களால ஏற்படுகிறது. அந்த கஞ்சா போதை ஆசாமிகள பிடிக்க போறீங்களா? அங்க எதுவும் துப்பாக்கி சூடு நடக்கிறது இல்லையே! சாதாரணமா மரத்துல ஏறி கொஞ்சூண்டு போதை தருதுன்னு சொல்லி நீங்க சொல்லக்கூடிய கல் இறக்கக்கூடிய ஆளு உங்கள கட்டையில தாக்குனான்னு சொல்லி நீங்க இது பண்றீங்களே! அப்ப கஞ்சா போதையில இருக்கக்கூடியவன நீங்க பிடிக்க போகும்போது அவன யாரையும் நீங்க சுடுறது இல்லையே! ஏன் சுடுறதில்ல? அவங்க உங்கள பார்த்தோனே இப்படி கைய கட்டிட்டு வந்து சரண்டர் ஆவுறாங்களா? கிடையாது தானே! அவங்களையும் சுட்டு பிடிக்கிறது கிடையாது. கொலை குற்றவாளிகளையும் பிடிக்கிறது கிடையாது. ரவுடிகளும் உங்க லிஸ்ட்ல யாரும் அவ்வளோ சீக்கிரம் சாவுறது கிடையாது. மிகப்பெரிய ஸ்கேம் 100 கோடி, 200 கோடி ஸ்கேம் பண்றாங்களா? அவங்கள யாரையும் நீங்க சுட்டு பிடிக்கிறது கிடையாது. முன்னாள் மாஜி அமைச்சர்கள், அதே மாரி முன்னாள் அரசியல்வாதிகள், மிகப்பெரிய ஆளுங்க, செலிபிரிட்டீஸ் இவங்கலாம் நீங்க பிடிக்க போம்போது யாரையும் சுட்டு பிடிக்கிறது இல்லையே! இந்த அப்பாவி பொதுமக்களையும், அப்பாவி பாமர மக்கள மட்டும் நீங்க சுட்டு பிடிக்கிறீங்களே! இது எந்த விதத்தில நியாயம்? இப்பதான் தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 9 நபர்களுக்கு 9 காவல்துறையிலிருந்து நீக்கப்பட்ட 9 கொடூர எண்ணம் கொண்ட மனிதன் அல்லாத ஒரு உயிரினங்கள், மனிதர்கள போலவே இருக்கக்கூடிய மனித உயிரினங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 9 பேருக்கு தூக்கு தண்டனை அப்படிங்கிறத அரசாங்கம் குடுத்துச்சு. சாத்தான்குளத்துல தந்தை மகன அடிச்சு கொலை செஞ்ச வழக்குல. இந்த விஷயம் நடந்து 1 வாரத்துக்குள்ளாடியே, கல் இறக்கக்கூடிய நபர நான் பிடிக்க போனேன். அவன் என்ன கட்டையால தாக்குனான். பதிலுக்கு நான் சுட்டேன்னு சொல்றீங்களே! நீங்க தனியா தான் போனீங்களா? நீங்க என்ன அந்த கல் இறக்கக்கூடிய அந்த இளைஞர்கிட்ட நீங்க என்ன சின்ன பசங்க இந்த ஸ்கூல் பசங்க விளையாடுவானுங்கல்ல, "ஏய் சிங்கிள்ஸ் வாடான்னு" சொல்லிட்டு அந்த மாரி சிங்கிள்ஸ் விளையாட போனீங்களா? இல்ல தானே! நீங்க பணி செய்ய போயிருக்கிறீங்க அப்டின்னா, உங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆய்வாளர் போறீங்க. கையில ஒரு ஒரு துப்பாக்கியோட போயிருக்கிறீங்க. லோட் பண்ண துப்பாக்கியோட தான் போவீங்க எப்பவுமே. கூட வந்து உங்கள கூட கான்ஸ்டபிள் யாருமே வரலையா? கான்ஸ்டபிள் யாருமே வரலையா? உங்கள ஒரு ஆளு கட்டையா எடுத்து தாக்குனதால நீங்க சுட்டுருக்கிறீங்க சரி. அவங்க கூட வேற யாருமே நீங்க சுடலையே. இவரு ஒருத்தர் தானே சுட்டுருக்கிறீங்க. உங்க கூட வந்த ஆளுங்கள விட்டு அவங்கள புடிச்சிருக்கலாம்ல. துப்பாக்கில சுட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு?